ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி ஸ்டார் ஆடியோஸ். இன்னைக்கு உங்களுக்காக இன்னும் ஒரு சூப்பர் ஆம்ப் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஃபார் ஆல். இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே இருக்குது, அதனால் ஒரு சூப்பர் ஆஃபர் எடுத்துன்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் கொடுப்பேன், ப்ரைஸும் கொடுப்பேன், என்ன ஆஃபர் இருக்குது நல்லா கேட்டிக்கோங்க. அதுக்கு முதல்ல இந்த ஆம்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்க பேர் வந்து ஜுங்கா. இந்த ஜுங்கா ஆம்ப்பு, இது பேர் தான் ஜுங்கா வச்சுருக்கேன். ஏன்னு வச்சுருக்கேன்னா, எனக்கு ஜுங்கான்ற பேர் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ஆம்போட பேர் வந்து ஜுங்கான்னு வச்சுருக்கேன். சரி, இப்போது இதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் என்னென்ன இருக்குது, என்ன வாட்ஸு, என்ன டீட்டெயில்ஸு மொத்தமாக கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஏகப்பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குது. எல்லாருமே போன வீடியோவில் கொடுத்துருந்த லவ், அந்த மினி பெட் ஆம்ப் வெர்ஷன் 2க்குலாம் நீங்கள் ரொம்ப பாராட்டினீங்க. நீங்கள் சொன்னீங்க, நிறைய கஸ்டமர்ஸ்லாம் எங்களுக்கு சொன்னாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 8 இன்ச்சுக்கும் பண்ணுங்கள் சார், 8 இன்ச்சுக்கு ஆம்ப் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். அதனால் 8 இன்ச்சுக்கு 2 8 இன்ச்சு டாப்புக்கு பண்ணுற மாதிரி இது ஆம்ப் பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் அவுட்புட்டு, வாட்டு, டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் பாருங்கங்க, ஃப்ரண்ட்டு ஃபினிஷிங், ஜுங்காவோட ஃபினிஷிங் பாருங்கள். ஒரு கரோக்கே மைக்கு, நல்ல ஒரு ஆன் ஆஃபு, ரெட் கலர் மல்டி கலர் டிஸ்பிளே, அதுக்கப்புறமா ஒரு 35mm மெட்டல் நாபுங்க. ஃபினிஷிங் பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க வாவ் இட்ஸ் வர்த் இட்னு. இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கில் வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு இது கூட என்னென்ன அப்கிரேட்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இது பாருங்கள், இதுதான் இதோட மெயின் வால்யூம். டெஸ்டிங் வீடியோ இருக்குது. இந்த தடவை நான் இன்னொரு ஃபோன் வந்து செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருக்கேன். அந்த நான் காப்பிரைட்டு சாங் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வாங்க, இது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசுவோம். இது பாருங்கள், இதுதான் வால்யூம்ங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 வரைக்கும் போவோங்க, 50 வரைக்கும் வால்யூம் போவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 1 ப்ளஸ்ஸு பேஸு மைனஸ் ப்ளஸ்ஸு, ட்ரிபிள் மைனஸ் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோ மைனஸ் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கோட வால்யூம். அப்புறம் இதில் இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் நாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து மைக் ப்ரியாரிட்டி. மைக் ப்ரியாரிட்டினா இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஓடின்னு இருக்குது, நீங்கள் வந்துட்டு சடனாக மைக்கில் பேசணும். ஸோ என்ன ஆகும்னா, மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிடும், மைக்கோட வால்யூம் வந்து ஃபுல்லாக வெளில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே இந்த மோடு பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பி ஆனுன்னு ஆயிடுச்சு, மைக்கு ப்ரியாரிட்டி ஆனுன்னு ஆயிடுச்சு. இதே ஸ்கேன் பட்டன் லாங்காக அமுத்துனீங்கன்னா பி ஆஃப்னு ஆயிடுச்சு, மைக் ப்ரியாரிட்டி ஆஃப்னு ஆயிடுச்சு. கரோக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கு, ப்ளூடூத்து, யூஎஸ்பி எல்லாத்துலேயும் கரோக்கே ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு. பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டாரோட ஒரிஜினல் டிபிஏ 3118ஓட 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோங்க. நல்லா பாருங்கள், ஒரிஜினல் டிபிஏ 3118. இதோட வாட்டேஜ் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது பாருங்கள், 80x2 வாட்டேஜ் வந்து மேக்ஸிமம் வாட்டுங்க. இதோட ஆர்எம்எஸ் வாட்டு பார்த்தீங்கன்னா 60 + 60 120 வாட்ஸு. டோட்டல் அவுட்புட் ஆர்எம்எஸில் கேட்கணுன்னா 120 வாட்டு. 2 8 இன்ச்சு ரெக்கமெண்டடு, 10 இன்ச்சு கூட ஓடுங்க, எந்த பிரச்சனை இல்லை. நான் 10 இன்ச்சிலே செக் பண்ணி காட்டுறேன். ஆனால் தயவு செஞ்சு ரெக்கமெண்டட் 8 இன்ச்சு 4 ohmஸில் போடுங்க, நல்ல டியூட்டர் போடுங்க, நீங்களே சொல்லுவீங்க வேறு லெவல் ஜுங்கா. வாங்க இப்போது இது கூட என்னென்ன வரும்னு அது காட்டுறேன். இந்த ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலவே முதல் தடவையாக நாங்கள் தான் இந்த ரிமோட்டை வந்து லான்ச் பண்ணுறோம். அருமையான குவாலிட்டி, நீங்கள் ஃபினிஷிங் பாருங்கள், நீங்களே சொல்வீங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அமேசான் இருக்கும், இது பாருங்கள், இது எடுக்கிறேன். உங்கள்கிட்ட அமேசான் ஃபயர் ஸ்டிக் இருக்கும் தெரியுமா, அதில் வர மாதிரி ரிமோட் கண்ட்ரோலு, சவுண்ட் பாரில் வர மாதிரி ரிமோட் கண்ட்ரோலு, காஸ்ட்லியான ரிமோட் கண்ட்ரோல். இது நீங்களே பாருங்கள், காஸ்ட்லியான ரிமோட் கண்ட்ரோலு, வேறு லெவல் ஃபினிஷிங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலே பார்த்தீங்கன்னா 110 ரூபா ஆகுதுங்க, 110 rupees இந்த ரிமோட் ஆகுது. அதுக்கப்புறமா இதில் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த லாஸ்ட் 2 பட்டன் மட்டும் இதில் வேலை செய்யாதுங்க. இது வந்து இதில் கோடிங் ஆகலை, அதனால் இந்த லாஸ்ட் 2 பட்டன் வேலை செய்யாது. மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் இதில் ஒர்க் ஆகும். அது உங்களுக்கு நான் செஞ்சே காட்டுறேன். ஓகேயா,
வாங்க ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே போகலாம். இல்லை இதோட என்ன வரும்னு அதுவும் காட்டிக்கிறேன். ரிப்பப்ளிக் ஆஃபரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் மைக்குங்க, பக்கா மெட்டல் மைக்கு, ஒரிஜினல் பீட்டா 88 மைக்கு. கலர் வந்து கோல்டு, ரோஸ் இந்த மாதிரி மாறி மாறி வரும். கலரு வந்து நிறைய கலர் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இந்த கலர் காமிச்சோம், நீங்கள் இந்த கலர் தான் வேணும்னா கேட்டிங்கன்னா அது வராது. இந்த ஆம்ப் வாங்கினீங்கன்னா இந்த ஒரு மைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு 50 கஸ்டமர்ஸ்க்கு ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஜுங்காக்கு ஃபஸ்ட்டு 50 கஸ்டமர்ஸ்க்கு இந்த மைக்கு 450 ரூபா கரோக்கே மைக்கு. நீங்கள் வீட்டில் கரோக்கே பாடலாம், ஃப்ரீ வந்துடும். அது கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல காஸ்ட்லியான ரிமோட்டு, வேறு லெவல், வேறு குவாலிட்டி. இதோட ஃபங்க்ஷன்ஸ் கூட உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. அதே மாதிரி ஒரு தடவை திருப்பியும் ஃப்ரண்ட் பேனல் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அந்த ஃபினிஷிங் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், வேறு லெவலுங்க. எந்த ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம். வாங்க உள்ளே பார்க்கலாம், உள்ளே எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு அதுவும் காட்டுறேன் பாருங்கள். ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் சார். இவர் மீன்ஸ் எல்லாமே ஒரு நீட்டாக, ஒரு ஆம்ப் எப்படி இருக்கணும்னா இது தாங்க ஆம்ப்பு. பேசிக்லி எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க, நான் ஏதோ இது இல்லை. ஆனால் ஒரு குவாலிட்டியான ஒர்க்கு. இப்போ நான் உங்களுக்கு இதோட ஐசி காட்டுறேன். எனக்கு அந்த அந்த சின்ன ஐசி வந்து இந்த 28 பின் ஐசிலாம், சாரி 14 பின் ஐசிலாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இருக்கிறதுலே பெரிய குவாலிட்டியான ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் வேறு லெவல் வந்துடுது. இதுதான் மெயின். எல்லாமே பாருங்கள் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, நாங்கள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் காம்போனன்ட்ஸு யூஸ் பண்ணுறோங்க. அதனால ரேட் வந்து கண்டிப்பாக வித்தியாசம் வரும். இன்றைக்கி கூட என் கஸ்டமர் வந்து 3 வருஷம் முன்னாடி ஒரு ஆம்ப் வாங்கிட்டு போனார் ஃபேக்ட்ரியிலேருந்து. இன்றைக்கும் ஒரு ஆம்ப் வாங்கிட்டு போயிருக்காரு. சொல்லியிருக்காரு, நீங்கள் கொடுத்த ஆம்ப் இன்னும் ஓடுன்னு இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் QC சர்டிஃபைடு ROHSோட இது எஸ்எம்பிஎஸ்ங்க. இது வந்து லோக்கல் எஸ்எம்பிஎஸ் கிடையாது. இருக்கிறதுலே மார்க்கெட்டில் டாப் குவாலிட்டி எஸ்எம்பிஎஸ் இது தான் இருக்குது. இது பாருங்கள், இதோட காயிலும் காட்டுறேன். எவ்வளோ பெரிய காயில் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் காப்பர் காயில். திக்னஸ் பாருங்கள், சைட்லேருந்து உங்களுக்கே தெரியும். கெப்பாசிட்டர்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நல்லா க்ளூ பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டில் எந்த டேமேஜும் வராதுங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட G-Starோட 18:2ன்னு சொல்லுவாங்க. 120 வாட் RMS, 160 வாட்டு PMPO இதோட டோட்டல் அவுட்புட்டு. இது வந்து பின்னாடி நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஒரிஜினல் சாக்கெட் இருக்குது, ஒரு டிவி இன்புட் கொடுத்துக்கலாம், அப்புறம் மெயின்ஸ் கார்டு இருக்குது. ஃபினிஷிங்கில் வந்து குவாலிட்டி மெட்டீரியலில் வந்து நாங்கள் எந்த குறையும் வைக்கல. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், சார் தயவு செஞ்சு கொஞ்சம் யாராவது அடுத்த ஆளை பிடிச்சி வீடியோ எடுக்க சொன்னீங்கன்னா, இப்போ எல்லோரும் நான் வீடியோ எடுக்கிறதே எல்லாமே ஃபேக்ட்ரியில் போனதுக்கப்புறமா தான் எடுக்கிறேன். எனக்கு வேறு ஆள் யாரும் கிடையாது, நாங்கள் 4 பேர் தான், அதனால தான் வேறு ஆள் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து வீடியோ வந்து ஆடினா ப்ளீஸ் பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இப்போவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்கிட்ட ஆள் கிடையாதுங்க. ஓகே, இது பாருங்கள் ஃப்ரண்ட்டு. இதுதான் யூஸ் பண்ணியிருக்குது ஒரிஜினல் போர்டு. TPA 311 டெக்ஸஸ் ஐசியோட யூஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா USA டெக்ஸஸ் ஒரிஜினல் ஐசி 60+60 120 வாட்டு RMS வேறு, PMPO வந்து 160 வாட்டு. அப்போ நீங்கள் 2 8 இன்ச்சு வந்து தார்மாராக ஒரு நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நான் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காட்டுறதுக்கு. இது பாருங்கள், இது வந்து இப்போது எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஷ்டம் இருந்தது. அடுத்த பாட்டு போகணுன்னு எப்படி போகணுன்னு கேட்டிருந்தாங்க. சரி இருங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வால்யூம் 0 பண்ணிக்கிறேன். 0 பண்ணிட்டேன். இது பாருங்கள். இப்போது இதில் வந்து நாங்கள் நம்பரிங் கொடுத்துட்டோம். இப்போது நான் கரெக்டாக 20வது பாட்டில் போனோன்னா நான் வெறும் 2 20 அமுச்சு ஓகேன்னு அமுத்துனேன்னா அது வந்து 20வது பாட்டில் போயிடும். 2 0 20. இது பாருங்கள் 20வது பாட்டு ஓடுது. அப்போது அதனால் நீங்கள் வந்து நம்பர் எவ்வளோ பாட்டு இருந்தாலும் டேரெக்டாக அந்த பாட்டுக்கு நம்பரில் போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 11வது பாட்டு நான் 1 அமுத்திட்டு ப்ளே அமுக்குனா அது 1 போயிடும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து இதில் சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு வந்து டேரெக்டாக நம்பர் வைஸு போயிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸு, வால்யூம் ப்ளஸ் மைனஸு, பாட்டு அடுத்தது இல்லை நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு. இதில் இன்னும் ஒரு ஃபெசிலிட்டி நாங்கள் ஆட்
பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா பாட்டு வந்து ஃபார்வர்ட் ஆகுங்க. இது பாருங்கள், இது யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த பாட்டு வந்து ஃபார்வர்ட் ஆகுது பாருங்கள், பார்க்குறீங்களா? இந்த பாட்டு வந்து ஃபார்வர்டு ஃபங்க்ஷன், ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போது சில ஸ்டார்டிங் லைன் யாருக்கும் பிடிக்கலனா, இல்லை நெக்ஸ்ட்டோ இருக்குது, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டும் பண்ணிக்கலாம், ரிவைண்டோ பண்ணிக்கலாம், பாட்டு அடுத்ததோ போய்க்கலாம், பின்னாடியும் போய்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோடு, இங்கே வந்து ஈக்குவலைசர். ஈக்குவலைசர் என்னென்னா, இந்த ஈக்குவலைசர் அமுத்துனீங்கன்னா இங்கே பாருங்கள், பேஸு, ட்ரிபிளு, எக்கோ, மைக்கு ப்ளஸ் வால்யூம் வந்து இங்கேருந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட்டுக்கிட்ட போகிறது அவசியமே இல்லை, எல்லாமே ஃபுல் ஃபங்க்ஷன் ரிமோட் உங்களுக்கு கிடச்சிருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷன், இதில் வந்து பேஸ் ட்ரிபிள் இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வால்யூம் கீல்யூம், டைரக்ட் பாட்டு, குவாலிட்டியோ A1. ஓகேயா? இது பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சில் இதோட டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் காப்பிரைட் மியூசிக்கை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள், பேஸ் வந்து நான் 9 வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ட்ரிபிள் 9, மைக்கு, எக்கோ எல்லாமே இதில் இருக்குது. நான் உங்களுக்கு மைக்கும் ஒரு பாட்டி போட்டு காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது பாருங்கள் சார், இது மைக்கு போட்டேன். அதுக்கப்புறமா எல்லாமே என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த மைக்கு சில டைம் ஆன் ஆகலைன்னு. ஆன் ஆகுதுன்னா இந்த மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா EEN மைக் எக்கோ ஆனுன்னு வரும். அப்போ தான் மைக் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஆன் ஆகும். இதுவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக் வந்து ஆஃப் ஆகும். நீங்கள் பாட்டு கேட்கும்போது EDSல வச்சுட்டிங்கன்னா அது ஒரு பெட்டர், எந்த டிஸ்டர்பன்ஸோட மைக்கோட பாட்டில் போகாதுங்க. அதனால் நீங்கள் வந்து இதை EPSல ஆஃபில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து மைக் ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் என்ன குவாலிட்டியான மைக்கு. ஹலோ, வால்யூம் இங்கேருந்து ஏற்றிக்கிறேன். இது BTல இருக்குது, கரோக்கே மோடில் இருக்குது. இது பாருங்கள். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. அந்த குவாலிட்டியை பாருங்கள், கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட் with echo. Hello, mic testing 1 2 3. Mic testing 1 2 3. சரி சார், ப்ளூடூத்தில் போட்டுட்டேன், மைக்கை உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து பாட்டு பாடும்போது ப்ளூடூத்லேருந்து அப்படியே கரோக்கே கூட பாட்டிக்கலாம். இந்த மைக் உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ வந்துடுங்க இதோட. அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டு. இப்போ நான் உங்களுக்கு இதோட டெஸ்டிங் காட்டுறேன், சரியா? கொஞ்சம் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இது வந்து பாருங்கள், நான் காப்பிரைட்டட் மியூசிக் தான். இது வந்து என் ஃப்ரெண்டு சொன்னார், இது போடுப்பா, எந்த பிரச்சனையும் வராது. இதில் வந்து நான் வால்யூம் ஃபுல் பண்ணுறேன். இது நான் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்கள் 10 இன்ச்சு. ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, உங்களுக்கு பேஸ் வந்து என்னன்னு தெரியும். இது வந்து குவாலிட்டியான ஸ்பீக்கர், 3-வே ஸ்பீக்கர், 10 இன்ச்சு சப்பு, ஹூஃபரு, அப்புறம் ஒரு 4 இன்ச்சு மிட் ரேஞ்சு, ஒரு நல்ல டியூட்ரு. ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு டெஸ்டிங்கும் காமிச்சிட்டேன், எல்லாமே உங்களுக்கு பக்கவாக சொல்லிட்டேன். என்னென்ன கூட வரும்னு சொல்லிட்டேன், என்னென்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி நம்மளோட குவாலிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஆம்பு உங்களுக்கு தேவைந்தா ஃபஸ்ட்டு 50 பேருக்கு மட்டும் 1975 ரூபா, 1975. கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா, நல்லா கேட்டிக்கோங்க. 1975 ரூபாயில் உங்களுக்கு 450 ரூபா மைக்கு, மெட்டல் மைக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறமா இந்த ரிமோட் பாருங்கள், இது பேர் வந்து ஃபயர் ஸ்டிக் ரிமோட்டு. இந்த ரிமோட் இந்த ஆம்போட வந்துடும். லாஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த 2 பட்டன் மட்டும் வேலை செய்யாது. நீங்கள் அப்புறமா நீங்கள் சொல்லக்கூடாது ஏன் சொல்லன்னு சொல்லி, பிகாஸ் இது கோட் ஆகலை, அதனால் நாங்கள் வந்து இது அப்படியே டம்மியாக விட்டுட்டோம். ஸோ மீதி எல்லா ஃபங்க்ஷனும் இந்த ரிமோட்டில் இருக்குது, இந்த லாஸ்ட் 2 தவிர, சரியா? இது பாருங்கள்,
இதுதான் ஆம்பு. இதோட பேர் வந்து ஜுங்கா. ஜுங்கா ஆம்பு வெறும் 1975 ரூபாய் 1975ல உங்களுக்கு இது மொத்த செட்டும் கிடைக்கும். இந்த ஆம்பு, ரிமோட்டு, போர்டு எல்லாமே கிடைக்கும். கொரியர் சார்ஜ் செப்பரேட்டு. வாட்ஸ்அப் நம்பரில் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 50 கஸ்டமருக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த ஆஃபர் வேலிட் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜி ஸ்டார் ஆடியோஸ். போகும்போது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு போங்க ஐயா. தேங்க்யூ வெரி மச்.